குட் மார்னிங் டு ஆல். என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற சப்போர்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர்ஸ் வந்து சார்ட்டை எங்கே பார்க்கணும், எப்படி பார்க்கணுன்ட்டு தெரிய மாட்டேங்குது. நல்லா சொல்கிறத கேட்டுங்க. இந்த ட்ரேடிங் வியூ டெஸ்க்டாப் இது வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அதுக்கு பட் வந்து இதே வெர்ஷன் வந்து மொபைல்லையும் சரிங்களா, மொபைலில் வரும். இந்த மொபைல் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் வியூனிட்டு உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் தட்டினாவே வந்துடும். வேணா லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பண்ணி இப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். பிரேக் அவுட்டுக்கு நான் இது வரைக்குமே ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆக பொறுத்தும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி உள்ள ஸ்டாக்காக ஒரு 3 ஸ்டாக்கை பிக் பண்ணி வச்சுருக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க வீடியோஸ் போட சொல்லி. எனக்கு ஒர்க்கு டென்ஷனில் என்னால் முடியலைங்க. கொஞ்சம் தாமதமானதுக்கு மன்னிக்கவும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். என்னென்ன ஸ்டாக்குன்னு பார்த்துருவோம். முதல்ல ஒரு பெனி ஸ்டாக் எஸ்ஜேவிஎன். எஸ்ஜேவிஎன் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேஷனில் வருதுன்னா ரவுண்டிங் பாட்டத்தில் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபண்டமெண்டல் செக் பண்ண தெரிஞ்சவங்க செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபண்டமெண்டல் செக் பண்ணறதுக்கு அவசியமும் கிடையாது, நான் எதுவும் கிடையாது, ஏன்னா நான் ஸ்விங் ட்ரேடர். ஓகே, இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டிங் பாட்டத்துக்கு இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிள் அதிகம். பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்ததுன்னா இந்த லெவலுக்கு டார்கெட் இருக்குது. இந்த டார்கெட் எப்படி வைக்கணுன்ட்டு தெரியும். இந்த கப்போடைய டெப்த் எடுத்து அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதுதான் டார்கெட்டு. அரௌண்டு 35க்கு மேலே பிரேக் அவுட் ஆகி 39க்கு போயிட்டு இங்கே ஒரு ரீடெஸ்ட் வரும். ஏன்னா எங்கள் 39ல் வந்து ஆல் டைம் ஹை 40 ருபீஸ்க்கு ஆல் டைம் ஹை. அந்த இடத்துல என்ட்ரி போடுங்க. இந்த இடத்துல என்ட்ரி போடணும்னு நினைக்கிறவங்க, அக்ரெசிவாக நான் பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பை பண்ணுறதா இருந்தால் இப்போ வீக்லி ஃப்ரேமில் மாற்றி தர பாருங்க. இங்கே ஒரு செல்லிங் தொடருதுங்க இல்லையா, இந்த செல்லிங் வந்து ரீடெஸ்ட்டாக 31க்கு வரும். 31க்கு வந்தால் பை பண்ணுங்கள், தாராளமாக பை எடுங்க. பெல்லில் நான் சொன்ன மாதிரி தான் 70 ரூபாய் 72 ரூபாய்க்கு போயிட்டு அது ஒரு ஏற்றத்துக்கு உண்டான இறக்கம் தான் ரீடெஸ்ட்டு. அதாவது இங்கேருந்து ஏறினதுக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் புல் பேக் ஆகி இப்படி ரீடெஸ்ட் வரும். அப்போது கன்ஃபர்மேஷனாக எடுக்கிறவங்க இந்த லெவலுக்கு எடுத்துக்குங்க. எப்படி சொல்கிறேன்னா, இங்கேருந்து ஸ்விங் ஆகி அண்ட் தென் செல்லிங் அகெயின் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மறுபடியும் ரீடெஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்படி போகும். இப்படி இருக்கிற போது எடுத்துக்குங்க. அதுக்கு முன்னாடி இயர்லி என்ட்ரி போகிறவங்க இந்த லெவல் வருதான்னு பாருங்க. இந்த லெவலுக்கு ரீடெஸ்ட்டு வரும். இப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல பை பண்ணுறவங்க கூட பை பண்ணலாம். நான் இன்வெஸ்டராக இருக்கிறேன், இதுக்கு கீழே சப்போர்ட்லாம் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து தாராளமாக எடுக்கலாம். இது ஒரு எஸ்ஜேவிஎன் பவர் செக்டாருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாக்கு. ஃபண்டமெண்டலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் மொத்தத்தையும் ஷார்ட்டாக போடணும், பெரிய லென்த்தாக இழுக்கக்கூடாதுன்ட்டு. அப்புறமேட்டு தான் இன்னொரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் நம்மளோட வீடியோஸில் சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு சொல்லியிருப்போம். இந்த லெவலுக்கு வந்தால் பை பண்ணுங்க நீட்டு. இப்போ டாடா மோட்டார்ஸ் என்ன லெவலில் இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்குங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து பிரேக் அவுட், என்ன பிரேக் அவுட் ஏதுன்றத சொல்கிறாருங்க. ஓகே, மந்த்லியில் பெரிய கப்பு வருது தெரியுங்களா? கப்பு, இதுக்கு ரெசிஸ்டன்ஸ். இது எந்த ஒரு ஸ்டாக்குமே அதோடைய டயகனல் சப்போர்ட்டை தொடாமல் சப்போர்ட் எடுக்காமல் புல் பேக் ஆகாது. இங்கே வாங்கினவங்களே இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே இறங்கிச்சுன்னு நினைக்காதீங்க. இது வந்து ரீடெஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கு. ஏன் ரீடெஸ்ட்டு நான் என்னுடைய வீடியோஸில் கொடுத்துருப்பேன். வேணா நீங்கள் டாடா மோட்டார்ஸ் தனியாக சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டுன்னு போட்டிருப்பேன். 380 வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் ப்ரோ. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் தான் அதுக்கு கீழே ஃபர்தராக செல்லிங் வரும். அது ஒரு காலம் வெயிட் பண்ணலாம், டோன்ட் வரின்னு இருப்போம். இப்போ என்ன ஆயிருக்கு ஏதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டே ஃப்ரேமில் மாற்றி காட்டுறேன் பாருங்க. நல்ல ஒரு கப் ஃபார்மேஷன் வந்துட்டு இங்கே ஒரு கன்சால்டேஷன்
சப்போர்ட்டை வந்து எடுத்துட்டு இங்கே ஒரு கன்சால்டேஷன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. தெரியுதுங்களா? கன்சால்டேஷனை பிரேக் அவுட் போயிருக்கு. மேலே போனதுக்கு இப்படி கீழே வந்து உள்ளே வந்தால் கூட சப்போர்ட்லாம் பக்கத்தில் தாங்க இருக்குது. இதெல்லாம் புல் பேக் ஆகிடுவாங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இதுக்கு நீங்கள் இன்னும் ஃபர்தர் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கணும் பர்ஃபெக்டானா இந்த லெவலில் பிரேக் கொடுக்கணும். இந்த லெவலில் 425க்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ், அதாவது அப்படி வந்ததுன்னா இந்த இடத்துல ஸ்விங் ட்ரேடராக இருந்தால் பை பண்ணுங்க. இன்வெஸ்டர் இது ஒரு டிப்பு பை பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஸ்டாக். இங்கே பாருங்கள், இங்கேருந்து மேலே ஏறினாலும் அந்த சப்போர்ட்டுக்கு வரணும். இதுக்கு நீங்கள் டைரக்டாக சப்போர்ட் போட்டிங்கன்னா அந்த சப்போர்ட்டை வராமல் எந்த ஸ்டாக்கும் போகாது. சும்மா நம்ம வாங்கினா மேலே போய் இறங்குது, விற்றா ஏறுதுன்னுட்டு அப்படின்ட்டு புலம்பாதீங்க. பாருங்க, இந்த சப்போர்ட்டு டயக்னல் சப்போர்ட்டுக்கு மேலே ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார்மேஷன், மேலே ஏறினதுக்கு ஒரு சைடுவேஸ், இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட், மேலே ஏறினதுக்கு ஒரு ரீடெஸ்ட், அகைன் ப்ரீவியஸ் ஸ்விங் ஐயை வந்து ரீடெஸ்ட் பண்ணுறாங்க. தெரியுதுங்களா? இந்த இடத்துக்கு ஆல்மோஸ்ட் இது தொட்டுட்டு தான் போகணுன்னு இல்லை. இந்த பாயிண்ட் வந்து ஒரு 5 புள்ளிகள் 3 புள்ளிகளுக்கு சப்போர்ட், நியர்பை சப்போர்ட்டை வந்து எடுத்துட்டு தான் புல் பேக் ஆகுறாங்க. இப்போ இந்த கப்புடைய சப்போர்ட் இருக்கிறதுனால இங்கேருந்தும் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஓகே, இது ரெண்டாவது ஸ்டாக்கு. இதுக்கு டார்கெட்டு எவ்வளோ தூரம் என்னன்றதையும் சொல்கிறோம் பாருங்கள். இங்கே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்ததுன்னா இதுக்கு ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டாக 62 rupees போகும், 14%. அண்ட் தென் ஆல் டைம் ஹை இந்த லெவலுக்கு க்ளோஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா 516 ஆல் டைம் ஹையை போயிட்டு செல்லிங் வரும். எப்படி சொல்கிறதுன்னா இங்கேருந்து ஒரு இப்படி போயிட்டு இப்படி சைட்வேஸ் வந்து மேலே போயிட்டு இப்படி தான் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி தான் மேலே உடைப்பாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பை பண்ணிக்கங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன, ஓகே, ஏசிஇ. ஏசிஇ நான் வீடியோ போட்டிருக்கிறேன். ஏசிஇக்கு தனியாக ஒரு ஸ்கிரிப்டே ஃபண்டமெண்டலாக அது நல்ல கம்பெனிங்க. நான் சொல்கிறேன் பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இதில் ஒரு இப்போ வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ரைசிங் விட்ஜில் மூவ் ஆகுது. ரைசிங் விட்ஜில் மூவ் ஆகிட்டு இந்த கன்சல்டேஷனை தெரியுதுங்களா? இந்த சைட்வேஸ் கன்சல்டேஷனை உடச்சி ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே போய் ரீடெஸ்ட், அகைன் டபுள் டாப் போட்டு கீழே வருவாங்கன்னு பார்த்தேன். இங்கே சைட்வேஸில் ஓப்பன் போயிட்டு க்ளோஸ், ஓப்பன் ஆகி ரீடெஸ்ட் வந்திருக்கு. இன்றைக்கி இந்த லெவலில் நோட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஈவினிங் 3:30 ஒரு காலம் கூட வெயிட் பண்ணுங்கள். அக்ரெசிவாக பை பண்ணாதீங்க. ரீடெஸ்ட் நல்லாவே சஸ்டேட் ஆகிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகி இதுவாகிட்டுருக்கு. இந்த லெவலுக்கு மேலே, அதாவது ஒரு 300க்கு மேலே 4 ஹவர்ஸில் 310க்கு போனால் கூட 4 ஹவர்ஸில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்ட்ராங்காக வரணும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் வாங்க சொன்னால் உடனே போய் வாங்கிட்டு இல்லை ப்ராஃபிட் வரல செல்லிங் வருதுன்ட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு ஆக முடியாது. ஏன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரணும். பிரேக் அவுட் ஆயின் ரீடெஸ்ட். இங்கே பாருங்கள், ஸ்விங் ஐ ஸ்விங் லோ, ஸ்விங் ஐ ஸ்விங் லோ, இங்கே ஒரு கன்சல்டேஷன் அண்ட் தென் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட், அகைன் புல் பேக் வரும்போது நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கணும். நான் பர்ஃபெக்டாக லாஸே இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற கேட்டகரினா இந்த லெவலுக்கு மேலே, அதாவது 310க்கு மேலே கிராஸ் பண்ணும்போது பை பண்ணுங்கள். இல்லை நான் ஒரு அக்ரெசிவ் பையர், அந்த இது கீழே விழுந்தாலும் நான் ஒரு இன்வெஸ்டராக ஆக்ட் பண்ணுவேன், இல்லை இதுக்கு நான் ப்ரீத் பண்ணி போடுவேன், நான் இறங்க இறங்க ஆவரேஜ் பண்ணுவேன் அப்படின்றவங்க இந்த ஸ்டாக் இது இங்கேருந்து உடைச்சா கூட இந்த 271 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த லெவலுக்கு ஒர்க் ஆகாது, உடைக்காது. இங்கே ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் ஆகி கூட உடைக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி. பட் என்னுடைய அசம்ஷன் இன்னைக்கு 4 ஹவர், இன்னைக்கு வந்து இந்த லெவலில் 310க்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா இது அகைன் புல் பேக் தான் ஆகும். எப்படி சொல்கிறேன்னா இங்கேருந்து உடைச்சதுக்கு ரீடெஸ்ட் அண்ட் புல் பேக். இதுக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா இந்த 310க்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைக்கும் போது பை போடுங்க. நல்ல ஒரு ஸ்விங் கிடைக்கும். இதுக்கு டார்கெட் எப்படி வைக்கணுன்ட்டு அந்த இதுக்குன்ட்டு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். இந்த டெப்த்தை அப்படியே பேஸ் பண்ணுங்கள். இங்கே பேஸ் பண்ணிங்கன்னா இதுதான் டார்கெட்டாக போகும். 360
அப்படின்ட்டு இந்த லெவலுக்கு டார்கெட் போகும். இந்த லெவலுக்கு டார்கெட் போச்சுன்னா அரௌண்டு ஒரு 18% 19% பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து டாடா பவர். டாடா பவரை வந்து ஒரு காலத்தில் எல்லாரும் அப்படியே கொண்டாடினாங்க. வாங்கினவங்களாம் இப்போலாம் நிறைய பேர் வித்துட்டு வெளியே போயிருப்பாங்க. இது சைட்வேஸ் இறக்குது. நிறைய கமெண்ட்ரியில் பார்க்குறேன். இது வந்து இன்னும் ஒரு 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும். அதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ தாங்க இதுக்கு மூமெண்ட்டுமே கிரியேட் ஆகிருக்கு. ஏன் என்ன எதுன்னு சொல்கிற பாருங்க. இப்போ மந்த்லி வைஸில் இந்த ஸ்டாக்கு எங்கேருந்து பூம் ஆச்சு பாருங்க. இங்கேருந்து பூம் ஆகிட்டு ஒரு ஏற்றத்துக்கு உண்டான சைட்வேஸ் கன்சால்டேஷன் நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்து இறக்கம் கிடையாது, சைட்வேஸ் இறக்குது, இன்னும் லேட் ஆகும்னுட்டு அழகாக வந்து ட்ரெண்டை சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுக்கு அப்புறமேட்டுக்கா புல் பேக் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி. புல் பேக் ஆயே ஆகும்னு சொல்லலை, ஹை பாசிபிள் ஃபார் பிரேக் அவுட். இந்த லெவலை உடச்சி இந்த லெவலுக்கு 300 அதுக்கு மேலேயும் ஃபர்தராக போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அது மார்க்கெட் தான் டிசைட் பண்ணணும். நீங்களோ நாங்களோ சொன்னால் அது நடக்க போகிறது கிடையாது. ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷனில் இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஓகே 1 2 3 4 5th டைம் நல்லா இங்கே பாருங்கள் சப்போர்ட்டு 4 முறை சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த லெவலில் ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட்டும் வருது. இங்கே மேலே பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு எத்தனை முறை ட்ரை பண்ணியிருக்கு பாருங்கள். 1 2 3 4. அதாவது ஒரு ஸ்டாக் தேர்ட் ஸ்விங்கில் உடைக்கும், இல்லைன்னா 4th ஆர் 5th ஒன்று மேலே உடைக்கும், இல்லை கீழே உடைக்கும். இதுதான் ரூல். அது எதுவாக இருந்தாலும் அதுக்கு மேலே அது சைட்வேஸ் கொடுக்குதுன்னா சம் டைம்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் வந்து 4th டைம் இல்லை 5th டைம் அது வந்து மேலே உடைக்கிறதுக்கு ஹை பாசிபிள் அப்படின்றது தான் ரூல் ப்ரைஸ் ஆக்ஷனில். இது ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே டயகனல் சப்போர்ட் வர்றதுனால இந்த சைட்வேஸ் ஸ்பேஸ் முடிஞ்சு இங்கேருந்து புல் பேக் ஆகும் அப்படின்றது என்னுடைய அசம்ஷன். இதுவும் எப்படி எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டபுள் பாட்டமாக விழும். ஸ்விங் ஐ ஸ்விங் லோ ஸ்விங் ஐ ஸ்விங் லோ இப்படி போச்சுன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா எந்த லெவலை 250 பிரேக் அவுட் அண்ட் கொடுத்து ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா இது வந்து டபுள் பாட்டமாக கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். நான் இயர்லியாக சொல்லித்தரேன். 250க்கு மேலே ஓப்பன் போயிட்டு க்ளோஸ் வந்ததா ரீடெஸ்ட் வந்தால் இந்த லெவலுக்கு, அதாவது மேஜர் என்கேஜ்மெண்ட் ஏரியா வந்து நீங்கள் கொஞ்சம் கூட இறக்கி போடுங்க. கீழே வந்தால் கூட இந்த லெவல் ஓகே இந்த லெவல் 248லாம் வந்துச்சுன்னா இது ஒரு கன்ஃபர்மேஷன் ஃபார் புல்லிஷ் டபுள் பாட்டம். இதுக்கு டார்கெட் இவ்வளோ தூரத்துக்கு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது டே ஃப்ரேமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே ஃப்ரேம்லேயும் சிக்னல் வந்து நல்லாவே கொடுத்துருக்குங்க. இந்த பாருங்க, டவுன் ட்ரெண்டுக்கு இங்கே ஒரு கன்சல்டேஷன். இதையும் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டமாக தான் இருக்கும். நெக்லைனை பிரேக் பண்ணிடுச்சு. என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போட்டிருக்கேன் டாடா பவரை எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. இதுக்கும் நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வெயிட்டிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கும். பயப்படாதீங்க, ஐயோ போயிடுச்சுன்னுலாம் கவலைப்படாதீங்க. ரீடெஸ்ட் வரும், கவலையே படாதீங்க. மார்க்கெட் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சதுன்னா அது மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இங்கே போனது இப்படி ரீடெஸ்ட் வந்து இப்படி போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி. மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த ஒரு 3 ஸ்டாக்கும் டாடா மோட்டார்ஸ், டாடா பவர், எஸ்ஜேவிஎன் பவர், ஏசிஇ அண்ட் தென் இன்னொரு ஸ்டாக் வந்து இதுவே டைம் எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு தெரியல, வீடியோ லென்த்தாக போகுமான்றது தெரியல. பரவாயில்ல, நான் அதுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரல. ஐடி ஸ்டாக்ஸ் அண்ட் தென் இன்னும் ஃபர்தரான ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. நன்றி, வணக்கம். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. என்னை ஃபாலோ பண்ணி பை அண்ட் செல் பண்ணாதீங்க. உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு நீங்கள் பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ உங்களுடைய டிசிஷன் மேக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாரும் லைக் போட்டு தான் எனக்கு இன்னும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இன்னும் அடுத்த வீடியோஸ் ரெடி பண்ணுறதுக்கு. நன்றி, வணக்கம்.